இயற்கை அழகை கொட்டி கிடக்கும் பல்லுயிரின் தாயகமாக விளங்கக்கூடிய அந்த பேரிஜம் ஏரியை பார்வையிட சுற்றுலா பயணிகளுக்கு நாளை முதல் மீண்டும் அனுமதி அளிக்கப்படுகிறது. கடந்த ஒரு மாத காலமாக பூட்டியிருந்த பகுதியில் இப்போது திறக்கப்பட்டுள்ளது. மனதுக்கு மகிழ்ச்சி அளிக்கிறது. அதில் முக்கியமான ஒரு சுற்றுலாத்தலமாக விளக்கக்கூடிய இந்த சைலண்ட் வேலி, அமைதி பள்ளத்தாக்கு என்று கூறப்படுவது, அங்கிருந்து காணக்கூடிய இயற்கை எழில் காட்சிகள் மனதிற்கு மிக நெருக்கமாகவும் மிகவும் ரம்மியமாகவும் இருக்கக்கூடிய ஒரு பகுதியாக விளங்குகிறது. அது மட்டுமல்லாது அங்கே தொடர்ந்து வரக்கூடிய அந்த மதிகட்டான் சோலை மிக மிக பிரபலமான ஒரு பகுதி. இங்கு பல்வேறு மூலிகை செடிகளும் வன உயிரினங்களும் பல்வேறு உயிரினங்களின் தாயமாக விளங்கக்கூடிய நீண்ட நெடிய பரப்பளவு கொண்ட இந்த மதிகட்டான் சோலை இந்த பெரிஜம் ஏரிக்கு செல்லும் வழியில் அமைந்துள்ளது குறிப்பிடத்தக்கது. மிகவும் ரம்மியமாக காட்சியளிக்கும் என சாலையோரத்திலிருந்து நாம் முற்றிலுமாக கண்டு ரசிக்கலாம். தொடர் மலை தொடர்கள், அதில் இருக்கக்கூடிய பல்வேறு சோலை மரங்கள், அதில் வசிக்கக்கூடிய அந்த கருமந்தி வகைகள், காட்டுக்கோழிகள், சிறுத்தைகள் போன்ற பல்வேறு உயிரினங்கள் வரக்கூடியது. இதனுள்ளே சென்றவர்கள் திரும்பியதில்லை என்ற ஒரு அச்ச உணர்வு எப்போதுமே மக்களுக்கு உள்ளது. அந்த மதிகட்டான் சோலை அதை கண்டு ரசித்த பிறகு அங்கே இருக்கக்கூடிய ஏரியோட தூரத்து காட்சி, கொடைக்கானல் பேரிஜம் ஏரியின் தூரத்து காட்சி முனை ஒன்று அங்கே சுற்றுலா பயணிகளுக்காக உள்ளது. அதிலிருந்து நம் தூரத்து காட்சிகளை காணும்போது ஒரு உயரமான இடத்திலிருந்து பள்ளத்தாக்கில் இருக்கக்கூடிய ஏரியை காணக்கூடிய ஒரு அரிய வாய்ப்பு. மேகங்கள் தவழும் அந்த மரங்கள் நிறைந்த அந்த ஒரு பகுதியிலிருந்து காணக்கூடிய அந்த பெரிஜம் தூரத்து ஏரி காட்சி மிகவும் சிறப்பானதாக இருக்கிறது. சாலைகளில் செல்லும்போது, பயணிக்கும்போது காணக்கூடிய காட்டு மாடுகள், காட்டுக்கோழிகள் மற்றும் கருமந்திகள், எறும்பு திணிகள் போன்ற பல்வேறு சிறு பெரு உயிரினங்கள், பல விதமான பறவைகள், கருமந்திகள் அனைத்துமே நாம் சாலையில் செல்லும்போது காண முடியும். அதன் பிறகு நாம் ஏரியை அடைந்தால் அங்கே இருக்கக்கூடிய சதுப்பு நிலம், அந்த பகுதிக்கு நீர் வார்க்கக்கூடிய சதுப்பு நிலம், அதில் முன்பே 2ஆம் உலகப் போர் காலத்தில் அமைக்கப்பட்ட அந்த வனத்துறை குடியிருப்பு பகுதிகள், மூணார் செல்லும் எஸ்கேப் ரோடு இந்த இடத்திலிருந்து ஆரம்பிக்கிறது என்பது குறிப்பிடத்தக்கது. ஆசியாவிலே அடர் வன பகுதியில் அமைந்துள்ள உயரமான இடத்தில் அமைந்திருக்கக்கூடிய இந்த நன்னீர் ஏரியாகப்பட்டது தரைத்தலங்களுக்கு தாகம் தீர்க்கும் ஆகச்சிறந்த ஒரு நீராதாரமாக விளங்கக்கூடிய ஒரு நன்னீர் ஏரியாக இருக்கிறது. இது தண்ணீராகப்பட்டது சோத்துப்பாறை அணை வழியாக தேனி மாவட்டத்தில் அமைந்திருக்கக்கூடிய பெரியகுளத்துக்கு தேவையான குடிநீர் தேவையை பூர்த்தி செய்யும், விவசாய விளைநிலங்களை பூர்த்தி செய்யும் ஒரு முக்கிய பங்காற்றுவது. இயற்கையோடு உறவாட பேரிஜம் வரலாம். வாருங்கள். நன்றி, வணக்கம்.